ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன vlog தான் பண்ண போகிறோம். மதுரையில் நடக்கிற மாநாட்டுக்கு நம்ம தேனி மாவட்டம் போடியிலிருந்து கிளம்பிட்டோம். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா முருங்கையில் ஒரு பட்டையை போட்டுட்டு அப்படியே சாப்பாடும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மதுரைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஜூஸை போட்டோம். ஏன்னா இங்கேருந்து 6 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போகணும் மாநாடு நடக்கிற இடத்துக்கு. அதனால் நாங்கள் ஒரு ஜூஸை போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் 6 மணிக்கு கிளம்பணும். மதுரை மாநாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் எப்படி அந்த ரேம்பாக் பக்கத்தில் போகலான்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் என்னானாலும் பரவாயில்ல, ரேம்பாக் பக்கத்தில் போயிடுவோம், விஜய் சாரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணி நாங்கள் கம்பியெல்லாம் ஏறி குதித்து தாவி போயிட்டு ஒரு சின்ன கிளிப் எடுத்திருக்கோம். அவரை பாருங்கள். என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்டுல இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டுல நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், என்னோட உயிர் வணக்கம், என்னோட உயிர் வணக்கம். வீரம் விளையும் மாமதுரை மண்ணை வணங்குகிறேன். இந்த மதுரையினாலே உடனே ஞாபகத்துக்கு வருது சீறி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். நம்ம வைகை ஆறுதான் அழகர் ஆத்துல இறங்குற வைபவம். மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம், உணர்வு பூர்வமான மண் இது. அது மட்டும் இல்ல, இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க. நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே. அவரை மறக்க முடியுமா? நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆனா இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல, இவரே வரல, இவரே வர போறாரு அப்படின்னு நிறைய பேர் ஜோசியம் சொன்னாங்க. அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேரை அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு, மக்கள் கிட்ட பேரு வாங்கணும்ல, அதெல்லாம் முடியாதுன்னாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடுதான் எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும்? சும்மா பக்கத்துல புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும்? அதெல்லாம் அவங்களால முடியாது. அப்புறம் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னடானா, ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா? இப்ப அதெல்லாம் விட்டாங்க. இப்ப இங்க விட்டாங்க. இவர் நேரம் ஷூட்டிங் என்ன வருவாரா, வந்து ஆட்சியை பிடிப்பாரா? அது எப்படி இவராலே முடியும்? அவராலே முடியல, இவராலே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம், இவராலே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டம் எல்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டாம வரும் அப்படின்றது இன்னொரு பக்கம். இப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், நமக்கு எதிராக வர அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம். அது இல்லாம நம்ம மாநாட்டில் ஒலிக்கிற இந்த குரல், இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல். இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு? இவர் என்ன புதுசா என்ன திட்டலாம் சொல்றாரு அப்படின்னு நிறைய கேள்விகள். இந்த சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க.
பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. அடுத்து இளைஞர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தவர்கள், இன்னும் இங்க யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கு. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி, நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி கூட்டணி. யாரு வர யாரு வர இந்த கேள்விகள் எல்லாம் வரும். இந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் தான், சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம் செய்யுங்க. ஆனா ஒண்ணு, 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே.